பாமக வெர்சஸ் பாமக, சேலத்தில் குழப்பமோ குழப்பம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. கிரிக்கெட் ஏ டீம் பி டீம் மாதிரி தந்தை மகன் பிரச்சனைக்கு பிறகு பாமகவிலும் ஏ டீம் பி டீம் என்றாகிவிட்டது. அதிலும் நாங்க தான் ஏ டீம் என்று அன்புமணி தரப்பும், இல்ல நாங்க தாங்க ஏ டீம் என்று ராமதாஸ் தரப்பும் மல்லு கட்டுவது ஒரு புறம் இருக்க, இந்த மோதலால் வருகிற தேர்தலில் சேலம் மேற்கு தொகுதியில் பாமக வெர்சஸ் பாமக போட்டி ஏற்படலாம் என்ற சூழ்நிலையும் சேர்ந்து கொள்ள ஏரியாவுக்குள் குழப்பமோ குழப்பம். அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்து மோடி தலைமையில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் அன்புமணி கலந்து கொண்டு பேசிவிட்டார். மேடையில் மாம்பழ சின்னம் இருந்ததை பார்த்த ராமதாஸ் காட்டமாக அறிக்கையும் கொடுத்தார். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத அன்புமணி தரப்பு தேர்தல் வேலைகளில் கவனம் செலுத்தி வருகிறது. கூடவே சேலம் மேற்கு தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ ராமதாஸ் அணி அருளை எதிர்க்கவே அந்த தொகுதியை எடப்பாடியிடம் அன்புமணி தரப்பு ரிசர்வ் செய்து வைத்திருப்பதாகவும் தகவல். உடனே பதறிப்போன அருள் தரப்பு மாவட்ட கூட்டம் போட்டு அருளுக்கு சேலம் மேற்கு தொகுதி தர வேண்டும், அருளே போட்டியிட வேண்டும் என்று தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கிறது. இது குறித்து முதலில் அன்புமணி தரப்பு நிர்வாகிகளிடம் பேசினோம். 2021 அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக மொத்தம் 23 தொகுதியில போட்டியிட்டு 5 தொகுதியில தான் வெற்றி பெற முடிஞ்சது. அதுல சேலம் 2, தருமபுரி 2, விழுப்புரத்துல மயிலம் 1. சேலத்துல மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் அன்புமணி டீமிலும், சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் ராமதாஸ் டீமிலும் இருக்காங்க. பென்னாகரத்துல ஜி.கே. மணியும், தருமபுரியில வெங்கடேஸ்வரனும் ஜெயிச்சாங்க. இதுல ஜி.கே. மணி ஐயா டீம்லயும் வெங்கடேஸ்வரன் அன்புமணி டீம்லயும் இருக்காங்க. இப்ப அதிமுக கூட்டணியில எங்க டீம் தொடருது. சேலம் மேற்கு தொகுதியை கண்டிப்பா அதிமுக எங்களுக்கு ஒதுக்கிடும். அருளை எதிர்த்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் கண்டிப்பாக களமிறங்குவாரு. அருளும் ஜி.கே. மணியும் தான் கட்சி விஷயத்துல சிக்கலை உருவாக்கி இவ்வளவு பெரிய பிரிவினையை உருவாக்குனது. சேலத்துல போட்டி பொதுக்குழு போட்டது, அன்புமணியை திட்டுனது, பேஸ்புக்ல அன்புமணி டீமை சகட்டு மேனிக்கு விமர்சனம் செஞ்சதுன்னு அருளோட சேட்டை எல்லை மீறிச்சு. எப்படியும் திமுக கூட்டணியிலேயோ அதிமுக கூட்டணியிலேயோ நாம இணைஞ்சு சேலம் மேற்கை வாங்கிடுவோம்னு அருள் நினைச்சாரு. அதிமுக பக்கம் கூட்டணி கதவு கிட்டத்தட்ட மூடுன கணக்கு தான். அதனாலதான் திமுகவை இப்ப தாஜா பண்றாங்க. போன வாரத்துல அருள் ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன்னு பேட்டி கொடுத்தாரு. இது பாமக தொண்டர்கள் மத்தியில பெரிய அதிர்வலைய கிளப்பியிருக்கு. எது எப்படியோ இந்த தடவை அருளை தோற்கடிக்க எங்க தொண்டர்கள் ஆர்வமா காத்திருக்காங்க என்று முடித்தார்கள். அருள் தரப்பு நிர்வாகிகளிடம் பேசினோம். பெரிய டாக்டர் தலைமையிலான பாமகவை திமுக கூட்டணியில சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்க்கலைனாலும் சரி, சேலம் மேற்கு தொகுதி கண்டிப்பா அருளுக்குத்தான். கார்த்திக் தரப்பு மட்டும் ராமதாஸை எதுவுமே பேசலையா என்ன? அவங்க வழி தனின்னு ஆகி போச்சு. மோதி பார்த்திட வேண்டியதுதான். எங்களை குறி வச்சு அதிமுக கிட்ட சேலம் மேற்கை கண்டிப்பா வாங்குவாங்க. பார்க்கலாம் யார் உண்மையான பாமகன்னு சேலம் மேற்கு தொகுதி தொண்டர்கள் முடிவு கட்டுவாங்க என்றனர் ஆவேசமாக. இருதரப்புக்கும் பொதுவான நிர்வாகிகளோ அருள் திருமாவளவனை பத்தி பேசியது ராமதாசையே கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி இருக்கு. அருளுக்கு சேலம் மேற்கை விட மனசு வரல. திமுக தரப்பு மேல்மட்ட அமைச்சர் ஒருத்தர் கூட்டணி இருந்தாலும் இல்லனாலும் நீ தேர்தல்ல நில்லு, செலவை நான் பாத்துக்கிறேன்னு அருளுக்கு உறுதி கொடுத்திருக்கார். அதிமுக கூட்டணியில சேலம் மேற்கு பாமகவுக்குத்தான். அருள் தொகுதியில நிக்கிறத உறுதி செஞ்சா இந்த தொகுதியில பாமகவுக்கும் தான் போட்டி என்றனர். சிட்டிங் எம்எல்ஏ அருளிடம் பேசினோம். போட்டியிடட்டும், நான் நிக்கிறேன், கண்டிப்பா ஜெயிப்போம், அதுல எந்த குழப்பமும் இல்லை என்றார். அன்புமணி தரப்பு முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக்கிடம் பேசினோம். தலைமை முடிவு செய்யறது தான், அவங்க முடிவு செஞ்சு சீட் கொடுத்தா நான் போட்டியிடுவேன் என்றார். ஆரம்பமே அதகலம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.